அந்த எத்தாப்பில் இருக்குல்ல, அதுதான் சர்வீஸ் பாயிண்ட்டு. அங்கேருந்து யூஜி கேபிளில் நேரம் இங்கே தான் வருது. ஆமாங்க சார். ஓகேயா? இங்கே வந்து எங்கே அது அங்கே வந்து இங்கே வருதுப்பா. இப்போ வந்து இதில் மேலே ஜென்ரேட்டர்னு போட்டிருக்கா, அந்த ஜென்ரேட்டர் போட்டால் தான் அந்த சுவிட்சு சேஞ்ச் ஓவர் பண்ணணும். அங்கே மாத்திராப்பில் இருந்தால் கீழே வந்து இப்போ ஈபியில் இருக்குது. கீழே உள்ள ஈபி 3 லைட்டும் ஃபேஸ் இருக்குது இல்லையா? இந்த லைட்டு வந்து ஜென்ரேட்டருக்கு மாற்றிட்டீங்கன்னா இது ஆஃப் ஆகிடும், இது எரியும். இப்போ இது ஜென்ரேட்டருக்கு போட்டு இந்த 3 லைட்டும் எரியறப்ப கீழே இன்கமிங்கில் ஈபி சப்ளை வச்சுருப்போம். அப்போ இந்த லைட்டும் எரியும், இந்த லைட்டும் எரியும். அதை பார்த்துங்க. ஓகேயா? பத்து 22 டைம், டேட்டு 15/10. 62.93 மேடம். ஆர் ஃபேஸு. ஒய் ஃபேஸ் 63.60. பி ஃபேஸு 63.11. ஆம்ஸ் வந்து 1.933. ஒய் ஃபேஸு 1.881. பி ஃபேஸு ஒன்று உள்ளே போகல என்ன 1.832. ஆமாம். ஃப்ரீக்வன்சி 49.91. கிலோவாட்டு வந்து 0.319. ஆமாம். கேவிஏ 0.353. கரெக்டாக இருக்கு மேடம். சரி. யூனிவர்சிட்டி ஹெச்டி சர்வீஸ் பாயிண்ட். 10:25 டைம். 15/10:25. 10:15. வோல்டேஜ் 9 வோல்டேஜ். ஃபேஸ் வோல்டேஜ், ஃப்ரீக்வன்சி. ஆம்ஸ் ஈக்குவலாக இருக்குது. பர்ஃபெக்ட் 0.878781. ஆம்ஸு 1.983, 1.983, 1.716. டைப்பிங் நாள். கான்வகேஷன் ஹால், கண்ட்ரோல் ரூம். இது பேஸ்ட் பேஸ். ஆமாம். அடுத்தது 9 வோல்டேஜ். அதை விட்டுங்க. 0.6. அதை விட்டுங்க. அடுத்தது 246 வோல்டேஜ். பவர் ஃபேக்டரி 9.4 இருக்கா? சரி. அடுத்தது விட்டுங்க. கான்வகேஷன் ஹால் 190 ஆம்ஸ். ஏசி லோடு, ஏசி டிஎன்இபி லோடு 190 ஆம்ஸ். இந்த ஜென்ரேட்டர் தான் கான்வகேஷன்களுக்கு உள்ள லைட்டிங் அண்டு ஏசி. ஆனால் ஏசி வந்து டிஎன்இபி சப்ளையில் போயிடும். ஒன்லி ஃபார் லைட்டிங் லோடு மட்டும் இந்த ஜென்ரேட்டர். அங்கே ஓடிக்கிட்டு இருக்க ஜென்ரேட்டர் வந்து ஒன்லி மைக்குக்கு மட்டும் அந்த ஜென்ரேட்டர். இது லைட்டிங்க்கு. இந்த ஜென்ரேட்டர் கெப்பாசிட்டி வந்து 260 kVA. டீசல் இப்போ எவ்வளோ இருக்குது? 225 லிட்ரு. அப்படி தானே? அது ஃபுல்லாக இருக்குது. அதுபோக அடிஷ்னலாக கீழேயும் வச்சுருக்கீங்க, எக்ஸ்ட்ராவும் வச்சுருக்கீங்க. சரி, ரைட்.